உங்களுடைய இறைவனிடத்தில் நிச்சயமாக நீங்கள் புகழ் கூறுவீர்கள். அத இறுதி நாள்ங்கிறது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்கள் புகழ் கூறுவீர்கள். அது என்னன்னு புரியல சார். பின்னர் இறுதி நாளில் உங்களுடைய இறைவனிடத்தில் நிச்சயமாக நீங்கள் புகழ் கூறுவீர்கள். புகழ்னா என்னென்னா சாக்கு சொல்கிறது. இறைவனை இதன் காரணமாக செஞ்சேன், அதனால் செஞ்சேன், நான் ஏன் இதை செஞ்சேன் தெரியுமா, இப்படி நம்ம சாக்கு சொல்கிறோம். நான் செய்த தவறை நியாயப்படுத்துவதற்காக நாம் பேசுவது புகழ் கூறுதல். தவறு செய்யக்கூடாது, எதெல்லாம் தவறாக இருக்குது வேதத்தில் இறைவன் வழிகாட்டுறான் நமக்கு. ஏன் வேதம் படிக்கணும்? எல்லாரும் படிக்கணும். இறை இல்லங்களில் புரோகிதம் பண்ணுபவர்கள் மட்டும் இல்லை வேதம் படிப்பது. வேதம் அனைவருக்கும், ஒவ்வொரு மனிதனும் வேதம் படிக்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு காரியத்தில் மனிதர்கள் ஈடுபட்டிருந்தாலும் சரி, நம்ம யார் ஒருத்தரும் எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நமக்கு வேதம் வேணும். வழிகாட்டக்கூடிய அந்த வேதம் நமக்கு வேணும். என்னை மனுஷனா அப்போ தான் அது ஆக்கும். நான் வாழக்கூடிய இடத்துல வீடுகளில் வாழ்கிறோம், வீடுகளுக்கு வேண்டிய தேவைகளுக்காக வெளியே போகிறோம், நம்ம இல்லையா, பொருள்களுக்காக வெளியே போகிறோம், நல்லதை கருதி வெளியில் போகிறோம். அப்போது மனிதர்களோடு நான் பேச வேண்டியிருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது மனிதர்களோடு நம்ம இருக்கும்போது. அப்போ அப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது என் மனம் அமைதியுடன் இருக்க வேண்டியிருக்கு. எந்த கெட்ட எண்ணமும் மற்றவர்கள் மீது எனக்கு வரக்கூடாது. நான் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த பொருளை பற்றி நான் கேட்குறேன், அவர்கள் இந்த பொருள் இவ்வளவு என்று கூறுகிறார். ஒரு விலை கொடுத்து நான் வாங்குகிறேன், அவர் கேட்ட விலையை நான் கொடுக்கின்றேன், பொருளை வாங்கி கொண்டு வருகின்றேன். மனசு லேசாக இருக்கு. ஆனால் இதில் இருவருமே கெட்டெண்ணம். நான் கொடுக்கும்போது குறைவாக, இல்லை என்றால் அவரை ஏமாற்றும் விதமாக ஒரு எண்ணம் என்னிடத்திலும் இருக்கக்கூடாது. கொடுக்கக்கூடியவங்களும் கெட்ட பொருளை நல்ல பொருளும் கொடுக்கூடாது. மனிதர்கள் ஒருவர் மற்றவரோடு தொடர்பில் வரும் பொழுது, அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் பொழுது, எந்த கெட்டதும் இல்லாமல் நல்லெண்ணத்தோடு மட்டும் இருக்கணும்னு விரும்பினா அதற்கு வேதம் தேவை. நம்ம படிக்கிற எந்த ஒரு பாடமும் எந்த ஒரு புத்தகமும் நமக்கு நாம் நல்லவர்களாக மனிதர்களாக வாழ செய்யாது. வேதம் மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனும் யாரோடு நான் தொடர்பில் வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் எந்த மனிதரோடு எந்த ஒன்றோடும் நான் தொடர்பில் வரும் பொழுது எனக்கு நல்லது நடக்கணும். நான் நல்ல எண்ணத்தோடு நானும் காரியங்கள் செய்யணும். நான் கொடுக்குறதா இருந்தாலும் நல்லெண்ணத்தோட, எனக்கு கிடைப்பதும் நல்லெண்ணத்தோட, எந்த கெட்டதும் மறைவாக வைக்காமல், ஏமாற்றுதல் இல்லாமல், பொய் இல்லாமல், பொருட்டு இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல் அது நிகழணும். எல்லா தரப்பு மக்களோடையும் நமக்கு தொடர்பு இருக்குது இல்லையா? அவர்கள் யாராக இருந்தாலும் தொடர்பு இருக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களோடும் தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கணும்னா அவர்களுக்கு வேதம் வேண்டும். அவர்களை நல்ல மனிதர்களாக ஆக்குவதற்கு வேதம் வேண்டும். அப்படின்னு நம்மளை சுற்றியும் மனிதர்களோடு சேர்ந்து வாழத்தான் நம்மளை சொல்கிறான் கடவுள், தனிச்சில்லை. அப்படி வாழும் பொழுது ஒருவர் மற்றவரோடு தொடர்பில் வரும்போது ஒருவர் மற்றவர்களுக்கு நன்மையான எண்ணத்தை கொண்டு வாழ வேண்டும். இதற்குத்தான் வேதம். எப்பெல்லாம் என்னுடைய மனசில் கெட்டது இருக்குன்னு நினைக்கிறானோ அதை சரி பண்ணுறதுக்கு வேதம் வேணும். இப்போ வேதம் நம்முடைய உணர்வில் இருக்குது. உள்ளத்திலிருந்து உணர்வின் வாயிலாக வேதம் நமக்கு அறிவிக்கப்படுது. நினைவுபடுத்துவதற்கான புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புத்தகத்தை படிக்கும்போதும் இந்த புத்தகம் சரிதானா, வழிகாட்டக்கூடியதானா, என்னை நேரான பாதையில் வாழ வைப்பதற்கான புத்தகம் தானா, அதை கொண்டு தான் நான் அந்த புத்தகத்தை படிக்கிறேன். அது வேதம் மட்டும்தான். வேறு எந்த புத்தகமும் நம்மை நேர்வழிப்படுத்தாது. அப்போ படிக்கக்கூடிய அந்த புத்தகம் வேதம் தானான்னு நான் சரிபார்க்குறேன். என்னுடைய உள்ளத்தை கொண்டு சரிபார்க்குறேன்.
இந்த புத்தகத்தில் அறிவிக்கப்பட்ட செய்திகள் எனக்கு வழிகாட்டுவது தானா, அல்லது ஒரு மனிதர் என்னிடம் கூறுகின்றார், அவர் சொல்வது வேதம்தானா, வழிகாட்டக்கூடியது தானா, அதை நான் சரிபார்க்குறேன். சரிபார்த்து அதை நான் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தப்பு செய்வோம், புகழ் கூறுவோம். என்ன செய்வோம்? நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு அதுக்கு நியாயம் பேசிட்டு, நியாயத்தை பேச மாட்டோம். ஆனால் செய்த காரியத்துக்கு அது எப்படி நியாயம்னு பேசிட்டு, தெளிவாக தெரியும் அது தவறுன்னு, இதை நியாயப்படுத்தி பேசுறது. நியாயம் பேசுவது வேற, நியாயப்படுத்தி பேசுவது வேற. நியாயப்படுத்தி பேசுவோம், புகழ் கூறுவோம். எப்படி? இறைவனிடத்திலே நம்ம சொல்வோன்றோம், இறுதி நாளில் உங்களுடைய இறைவனிடத்தில் நிச்சயமாக நீங்கள் புகழ் கூறுவீர்கள். ஒரு துன்பம் நமக்கு ஏற்படும் போது மனசில் இதனால தான் வந்துச்சு, இதனால வந்துச்சு, நான் ஏன் செஞ்சேன் எனக்கு தெரியும், எல்லாம் பேசுகிறீங்களா? யார்கிட்ட பேசுகிறீங்க? எனக்கு வேணும், நான் செஞ்சதுக்கு எனக்கு வேணும், ஆனாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அப்படிலாம் பேசி மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் அந்த நாள் வருது, அந்த நாளில் நீங்கள் உங்கள் இறைவன்கிட்ட பேசுகிறீங்க, புகழ் சொல்கிறீங்க. ஏன் அப்படி பண்ண தெரியுமா, ஏன் அப்படி பண்ண தெரியும்? ஒவ்வொருத்தரும் என்னென்னைக்கும் வாழக்கூடியவர்களாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான காரியங்கள் செய்கிறாங்க. நினைவாலயம் எதற்காக? அவர்களை ஏன் நினைத்து கொண்டிருக்க வேண்டும்? மனிதர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களை ஏன் நினைத்து கொண்டிருக்க வேண்டும்? என்றென்றும் நான் வாழ்கின்றேன் அவங்க மக்களுக்கு அறிவிக்கிறக்காக சொல்கிறேன், நான் வாழ்கிறேன் அப்படின்னு. ஆனால் என்றென்றும் வாழச் செய்பவன் இறைவன் மட்டும்தான். உங்களை வாழச் செய்வன் உங்களுடைய இறைவன் மட்டும்தான். நீங்கள் கற்களால் எழுப்பிய உங்களுடைய கோட்டைகள் அல்ல, கற்களால் நீங்கள் எழுப்பிய உங்களுடைய நினைவாலயங்கள் அல்ல, உங்களை வாழச் செய்வது அதல்ல. நீங்கள் ஒன்றை ஏற்படுத்தி விட்டு சென்றீர்களே, நீங்கள் நல்லவர்கள் போன்று. நீங்கள் நல்லவர்கள் தானா? எந்த எண்ணத்தை, எந்த பெயரை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொண்டீர்களோ அது உங்களுடையது தானா? அது உங்களுடைய இயற்கையாக இருக்கிறதா? உங்கள் மனசாட்சிக்கு அது தெரியுமா? உங்களுடைய மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்கிறதா? நீங்கள் ஏற்படுத்திய ஒரு பெயர் மக்கள் மனதில் எந்த அளவுக்கு அது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்களா? இறைவன் அதை கேள்வி கேட்கும்போது புகழ் கூறுவீர்கள். நீரும் இறப்பவர், நிச்சயமாக அவர்களும் மரிப்பவர்களே. இறைவன் கூறுகின்றான். என்னென்னைக்கும் வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது நம்மை பற்றி மனிதர்கள் எண்ணம் கொள்ளும்போது நம்முடைய நல்ல எண்ணம் வர வேண்டும், நம்முடைய உருவம் நினைவு வரக்கூடாது. வாழும்போதும் சரி, நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் சரி, நல்ல எண்ணம் வர வேண்டும், உருவம் நினைவு வரக்கூடாது. நீங்கள் உருவத்தை நினைவுபடுத்துவதற்காக நீங்கள் கட்டடங்களை கட்டுகிறீர்கள், நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், நினைவு ஆலயங்கள் எழுப்புகிறீர்கள். உங்களுக்கு உதவாது. மாறாக மனிதர்களை வழிகெடுக்கும் அந்த பாவம் வேறு உங்களை சேரும். நீரும் இறப்பவர், அவர்களும் இறப்பவர்களே. யார் ஒருவரும் என்றென்றும் வாழக்கூடியவர் இல்லை. நீங்கள் உருவமாக நினைத்து கொண்டிருக்க எந்த ஒன்றும் என்றென்றும் வாழக்கூடியது அல்ல. உங்களுடைய மனம், உங்களுடைய உயிர், அதற்கு உருவம் இல்லை, அது என்றென்றும் வாழும். ஆனால் நீங்கள் உங்களுடைய உருவத்தை என்றென்றும் வாழக்கூடியவர்களாக ஆக்குவதற்காக நினைவாலயங்கள் எழுப்புகின்றீர்கள், விரும்புகின்றீர்கள். நீங்கள் மனிதர்களுடைய மனதில் இருக்க வேண்டும். மனிதர்களுடைய மனதில் கூட இல்லை, என்றென்றும் உங்களை பற்றி அறியாதவர்கள் கூட உங்களை நினைவு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். என்று கூறுகின்றால் நீங்கள் இறப்பவர், அவர்களும் இறப்பவர்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க மனசுலேயும் நீங்கள் இருக்க மாட்டீங்க, அவங்க உருவத்திலே நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்களே இறந்துடுவாங்க, நீங்களும் இறந்துடுவீங்க. பின்ன எதற்காக இந்த நினைவாலயங்கள் நினைவுபடுத்தக்கூடியது? அப்படின்னா என்ன எண்ணம்? இறந்தவர்களை பற்றி என்ன மனசில் வரணும்? நல்ல மனிதர்கள் எண்ணம் மட்டும். அதை யாருக்கு? அவங்களோட பழகியவர்களுக்கு மட்டும், அவ்வளோதான். என்றென்றும் இறைவன் இருக்கின்றான். இறைவனா நம்மளை படைத்தவனை விட்டும் நம்மை திருப்பி விடும் அந்த எண்ணம். எதற்காக சொல்கிறான்? நீங்கள் மனிதர்களிடம் நன்மையை சாட்சியமாக்குங்கள், உங்களை சாட்சியலாக்கி கொள்ளாதீர்கள். உருவத்தை அல்ல, அந்த எண்ணத்தை, அந்த மனசை சாட்சியாக மாற்றுங்க. வாழும் மனிதர்களுக்கு சாட்சியாக இருங்க.
நீங்கள் அறிந்தவர்கள், உங்களை அறிந்தவர்கள், அவர்களுக்கு சாட்சியாக இருங்க. மனசை கொண்டு நல்ல மனுஷங்கிற எண்ணத்துக்கு வாழணும்னு விரும்புங்க. என்னென்னைக்கும் என்னை எல்லோரும் நினச்சிட்டு இருக்கணும், யாருன்னே தெரியாதவங்க கூட என்னை நினச்சிட்டு இருக்கணும் இல்லை. ஏன் கூறின்றால் நீங்கள் மறிப்பவர்களே அவர்களும் மறிப்பார்கள் அப்படின்னா உங்களை பற்றி அந்த எண்ணம் எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இருக்காதுன்றா, எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உருவாக்குனீங்களே என்னென்னைக்கு இருக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு அதற்காக உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். நீங்கள் மனிதர்களை வழி எடுத்ததற்கான கேள்வி கேட்கப்படும். அப்போ நீங்கள் புகழ் சொல்லுவீங்க. இல்லை நான் இதுக்காக செஞ்சேன் அதுக்காக செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் இறைவனிடமே நீங்கள் அந்த இறுதி நாளில் நீங்கள் புகழ் கூறுவீங்க, காரணம் சொல்லுவீங்க. ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாழும் காலத்தில் வாழும் மனிதர்களுக்கு நன்மையை நினைவூட்டுவதற்காகவும் நமக்கு நன்மை வேண்டும் என்பதற்காகவும் தான் நம்ம படைச்ச ஒன்று திரும்புகிறோம். வழிகாட்டுதல் வேணும்னு நினைக்கிறோம். இறந்த பின்னர் அல்ல, நாம் இறந்த பின்னர் இறைவன் இருக்கின்றான். அவனுக்கு தெரியும், படைத்தவனுக்கு தெரியும், எல்லா மக்களுக்கும் நான் தான் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய போகிறேன். இறைவன் சொல்கிறேன், நீங்கள் மறிப்பவர்கள் சொல்கிறேன், நீங்கள் இறப்பவர்கள். அப்புறம் எதுக்கு என்னென்னைக்குமான அந்த எண்ணம்? உங்களுடைய உருவத்திற்கு இல்லை, எண்ணத்தை கொண்டு செயலாற்றுங்கள். இப்பொழுது அந்த எண்ணம் உங்களுடைய இறைவனுடையது. படைச்சவன் உங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துருக்கான். அவனுடைய காரியத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் காரியம் இல்லை. உங்களை நீங்கள் புகழ் வருவதற்காக உங்களை மக்கள் அனைவரும் என்றென்றும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க. ஆனால் படைச்சவன் சொல்கிறான், அவர்களும் இறப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் இறந்த பின்னர் உங்களை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள். இன்னும் பொய்யானதை நீங்கள் விட்டு செல்கின்றீர்கள். பொய்யான ஒன்றை நீங்கள் சொல்லி செல்றீங்க. உங்களை பற்றி பொய்யான விஷயம், அது நிஜம் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். அதை கேள்வி கேட்கும்போது நீங்கள் புகழ் கூறுவீர்கள்னு சொல்கிறேன். நான் சொல்லலை, இவங்க தான் சொன்னாங்க, நான் அப்படி நினச்சி சொல்லலை, இதெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள். இறைவன் கூறுகின்றான், எனவே படைத்தவனின் மீது பொய்யுரைத்து, அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்து தன்னிடம் உண்மை வந்தபோது அதனை பொய்ப்பிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? இப்போ அவன் எடுத்து சொல்லுவான் அவங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும், அவன் சொன்னது சரிதான்னு தெரியும், அதை நம்மளும் பண்ணோன்னு தெரியும். இப்போ அந்த கேள்விக்கு நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு அதுக்கான கேடு உண்டு, அது தப்புன்னு தெளிவாக தெரியுது, செய்யும்போதும் தெரியும். நான் இறைவனுக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் நான் சொல்லதை கேட்டு நடக்கும்போது அப்போது அதற்குரிய நன்மை எனக்கு கிடைக்கும்னு நினச்சிங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருவருக்கும் தான் சம்பாதித்தது உண்டு, எல்லாருடைய நன்மையும் நமக்கு வந்துடும், ஒன்றும் அப்படி இல்லை. நீங்கள் என்ன சம்பாதித்தீர்களோ அது மட்டும்தான். ஒவ்வொருவரும் அவர்கள் சம்பாதித்ததற்கு பிணையாக இருக்கிறார்கள். தீமையை சம்பாதிச்சிடாதீங்க. இறைவன் வழிகாட்டுகின்றான். அன்னைக்கு புகழ் கோருவீங்க. உங்கள் பெருமையை நீங்கள் விரும்புனீங்க. எல்லா மனிதர்களும் உங்களை வழிபட்டால் இறைவனிடமிருந்து உங்கள் நன்மை கிடைத்துவிடும் என்று நினைக்கிறீர்கள். இறைவன் அவர்களை பற்றி உங்களிடம் கேட்க மாட்டான், உங்களை பற்றி அவரிடமும் கேட்க மாட்டான். அவர்களை பற்றி அவர்களிடம் கேட்பான், யாரை பற்றியும் கேட்க மாட்டான். அப்படி ஒரு சூழலுக்கு வருந்திராதீங்க. இறைவன் பக்கம் திரும்புங்க. என்றென்றும் உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். அப்படின்னா என்னது? மனசாட்சியின்படி வாழுங்கள் அர்த்தம். மனசாட்சிக்கு பயந்து கொள்ளுங்கள் அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கும்போது நம்ம கொடுப்பவரா இருக்கணும், நல்ல எண்ணத்தோட கொடுங்க அப்படின்னு நம்ம ஒரு குணத்தின் அடிப்படையில நம்ம அவங்களுக்கு நான் செய்யறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் சொன்னீங்க இல்லையா சார்? அப்போ அதே மாதிரி மற்றவங்க நம்ம செய்யும் போது ஏதாவது சூழ்ச்சியின் காரணமாக நமக்கு சில விஷயங்கள் அவங்க மறைவா செய்யறாங்க இல்லையா? அப்ப அதை நம்ம பொருட்படுத்தாம சகித்தன்மையோட இருக்கும்போது அந்த சூழ்நிலை நமக்காக நல்லபடியா அது மாறிடும் தானே சார்? இப்ப சில விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியுது, அவங்க சில சூழ்ச்சி செய்யறாங்க நமக்கு அப்படின்னு, தொழில்றையோ இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை பர்சனலா சில பேர் அது ஒரு போட்டியின் காரணமாக இல்லை ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். அதை நம்ம பொருட்படுத்தாம போகும்போது அதை நமக்கு விளைவுகள் எதுவும் வந்துருமா, இல்லைன்னா அது இறைவன்கிட்டே ஒப்படைச்சிடலாமா, அந்த இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்படின்றது மட்டும் தெளிவு தேவைப்படுது சார்.
நம்முடைய நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணத்துக்குரிய கூலி தான் கிடைக்கும். அவரவர்கள் சம்பாதித்தது அவரவர்களுக்கு உண்டு. உங்களுடைய காரியங்களில் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருக்கணும் இல்லையா. அதுக்காக தான் வேதத்தை நம்ம திரும்புகிறோம். மனசாட்சி பக்கம் திரும்புகிறோன்னா வேதத்தின் பக்கம் திரும்புகிறோம். மனசாட்சியும் வேதம் அறிவிப்பதும் ரெண்டு ஒன்று தான். நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது, அதான் வேதம். அந்த மனசாட்சிப்படி நம்ம காரியங்கள் நம்ம செய்யும்போது, மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் போது, நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, அவருடைய கேடுகள் நம்மை அடையாது. அவர்கள் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி செஞ்சாலும் நம்முடைய நன்மைகளை அவர்களால் நீக்கிவிட முடியாது. மாறாக அவர்கள் செய்த சூழ்ச்சியின் காரணமாக அவங்களுக்கு தான் கேடு வருமே தவிர நமக்கு இல்லை. சிறு துன்பத்தை ஏற்படுத்தி விடுமே தவிர பெரும் காரியங்கள், பெரும் துன்பங்கள் நமக்கு வந்துடாது. ஒரு சின்ன சோதனை மாதிரி நிகழுமே தவிர, இப்பையும் நம்ம நியாயமாக வாழணும், யாருக்கு எதிராகவும் நம்ம போயிடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கான்னு பார்க்குறக்காக தான். மற்றபடி அவர்களால் எந்த ஒரு பெரும் கெடும் நமக்கு செஞ்சிட முடியாது. நம்ம செய்யாததுக்கு ஒரு கூலி நமக்கு வந்துடாது, செஞ்சதுக்கான கூலி தான் வரும். யார் ஒருவருக்கும் நல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்கணும். இப்போ எதுக்கு வேதம் எல்லாருமே வேதத்தின் பக்கம் திரும்பணுங்கிறது புரியுதா? யார் ஒருத்தரும் அந்த காரியத்தை செய்யும்போது அது தங்களுக்கு கேடு வந்துடுமேனு பயம் அவங்களுக்கு வரணும். இப்போ நம்ம பயப்படுறோம், நம்ம ஒரு தப்பு செய்யக்கூடாது, செஞ்சால் அதுக்கு நமக்கு அந்த தப்புக்கான தண்டனை நமக்கு உண்டு அப்படிங்கிற பயம் இருக்கு இல்லையா. இதுதான் வேதத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். கூடாது, நல்லது வேணும்னு விரும்புகிறோம், நம்ம நல்லது செய்யணும் அப்படின்றத மனசில் கொள்கிறோம். அதுக்காக வேதம் படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டியிருக்கு. அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் உண்மையாகவே அது மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்தது, தெளிவாகவும் இருந்தது. அதாவது நன்மைக்கு நன்மை தான் கூலியும், அதே மாதிரி அவங்க இது செய்கிறது ஒரு சிறு இதுதான் இது பண்ணுமே தவிர்த்து மற்றபடி நம்ம எந்த இதில் இருக்கோமோ அந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். மற்றபடி நம்ம பயப்பட தேவையில்லைன்றதுல தெளிவு இருக்கு சார். ஏன்னா அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான்னு இறைவன் வாக்கு கொடுத்துருக்கான். என்கிட்ட ஒரு கெட்டது இல்லாமல் ஒரு கெட்டது என்னை நெருங்காது, இறைவன் கொடுக்கக்கூடிய வாக்கு. அப்படித்தான் நிகழ்ந்துட்டுருக்கு, நிகழவும் செய்யும்.